மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு எப்போ வந்தது? டைரக்டர் எனது நண்பர், இன்னொரு நண்பர் வரவில்லை, அவர் அசோக் ஜெயபாண்டியன் சார் அவர்கள், ஆடிட்டர். அவருடைய நண்பர் ரமேஷ், அவர் முதல்ல எனக்கு ஒரு நண்பர் ஆனார். நாங்கள் ஒரு 15 வருஷமாக நண்பர்களாக இருக்கின்றோம். அப்போ நாங்கள்லாம் கோயம்புத்தூர் தொழிலுக்காக கோயம்புத்தூர் போய் தொழில் பண்ணி நாங்கள் அங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டோம், நானும் ஜெயபாண்டியன் சாரும். அப்போ ரமேஷ் அவர் சென்னை வந்து செட்டில் ஆகிட்டார். அப்போ படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடலாம், நாங்கள் கொஞ்சம் ரெடி ஆகிடுவோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதனால் அந்த தருணம் அவருக்கு நெருங்கி வரும்போது எங்களுக்கு வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த கதையுடைய நண்பர் ஜெயபாண்டி அது கதையை முழுக்க கேட்டார். அப்புறம் ஜெயபாண்டி என்ன பண்ணிடலாமான்னு சொல்லும்போது சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேர் சேர்ந்து பேசி தான் கதையை முடிவெடுத்தோம். அப்போ இந்த கதை நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி முடிவெடுத்த உடனே நாங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அருண் பாண்டியன் சார்கிட்ட கூப்பிட்டு போனார். அவர் நீங்கள் படம் பார்க்க சரி சினிமாவுக்கு இதான் அறிமுகமானு கேட்டார். ஆமாம், முதல் வந்திருக்கோம்னு சொன்னோம். அப்போது கடன் வாங்கி படம் எடுக்கிறீங்களா, இல்லை உங்கள் சொந்த வச்சு பணம் வச்சு எடுக்கலான்னு கேட்டார். நாங்கள் நண்பர்களுக்காக சொந்த வச்சு பணம் தான் எடுக்குன்னு சொல்லியிருந்தோம். அதனால் அந்த கதை நல்லா பிடிச்சிருக்கு தம்பி, அதனால் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு அனுபவம் இருக்கும்போது நீங்கள் வழிகாட்டுங்கன்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், கதை நல்லா அருமையாக இருக்குது, இந்த கதை எழுதுன மாதிரி அவர் எடுத்துட்டாருன்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் ஃபைனலாக முடிவு சொல்லுங்கள் சார்னு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண, கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அவரும் சொன்னார். அந்த ஆறுதல் மற்றும் நக்கி என்ன அவருக்கு ரொம்பலாம் நீண்ட பழக்கம் வச்சுருக்கிறாங்க. அவரு முழுக்க அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். மற்றும் இபி நம்ம மார்க்கஸ் அவர்கள் முழு நண்பராக இருந்து இந்த படத்தை முழுமையாக கூட இருந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க. அவர் வளர்ந்தா எங்கள் சமுதாயம், எங்கள் ஊர் வளரும், எங்கள் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, அவர் குடும்பம்லாம் சந்தோஷமாக இருக்கும். 15 வருஷமாக அந்த கலை பணியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த படத்தை நல்லா பண்ணிடுற எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள், அவருக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. ஸோ ஒரு நல்ல படத்துக்கு வந்து ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல திரைக்கதையும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக அந்த படத்துக்கு ஒரு எடிட்டருங்கிறவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு ஆடுறோம். நான் இந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே பேசிட்டு இருந்தேன் நம்மளுடைய எடிட்டர் நாகரன் அவர்கள்ட்ட. அவர் சொன்னார் வந்து நான் எல்லாம் பேச மாட்டேன், என்னுடைய வேலை மட்டும் தான் பேசணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு சொன்னாரு. பட் இருந்தாலும் தமிழ் சினிமால மிக முக்கியமான நல்ல படங்களை எடிட் பண்ணிட்டு இருக்க நாகரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த ரயில் படத்தை பத்தி பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஸோ இந்த படம் தியேட்டர் வந்து பாருங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுற நல்லா வந்திருக்குது. ஸோ நன்றி வந்து இயக்குனருக்கும், நட்டி சாருக்கும், மார்க்கஸ் சாருக்கு, ப்ரொடக்ஷன் எல்லாரும் சொல்லணும். அப்புறம் மியூசிக் ரைட் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு படம் பண்ணும்போது நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் பேச போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி ஒர்க் பண்ணுறது நான் சொல்லுது. தேங்க்யூ. சரி, திருக்குறள் மாதிரி முடிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, வந்த உடனே கிளம்பிட்டீங்க. அடுத்ததாக இந்த படத்துல என்னதான் வந்து சீனியர் ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் இருந்தாலுமே இந்த படத்துல நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. அப்படி இந்த படத்துல அறிமுகமாகிற இன்னொரு புதுமுகம் பத்தி சொல்லணும்னா அவருடைய பெயர் ஆதித்யா. நம்ம எல்லாருமே ஆக்ட்ரஸ் அனுபமா பார்த்துருப்போம். சர்படா பரம்பரையில ஆரியோடைய அம்மா அவர்கள் பண்ணியிருப்பாங்க, 30 கற்பனை படத்துல அனுபாவுடைய அம்மா அவர்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பல படங்கள் அவங்களை பத்தி நம்ம சொல்லிட்டே போகலாம். அவங்களுடைய மகன் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல லான்ச் ஆகிறாரு. சோ உங்களுடைய பெரிய கரகோஷத்தோடு ஆதித்யா அவர்களை நம்ம மேடைக்கு பேசுமாறு அழைக்கிறோம். Thank you. Grateful for Arun Pandian sir, Nati sir, everyone. எனக்கு ரொம்ப கற்றுக்க கிடச்சிச்சு. அண்ட் டைரக்டர் ரமேஷ் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு சீன் வந்து சரியாக வரலன்னா எனக்கு எப்போவுமே ஒரு வேர்டாக சொல்லி கொடுப்பாரு. டிஓபி பர்மேஷ் சார், அவர் இங்கே இருக்காரான்னு தெரியல, பட் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு டு பூஸ்ட் மை image, and I am very happy that this is my first film. Thank you. அடுத்ததாக இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் தாமோதரன் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். நம்ம கூட ரவி மரியா சார் இணைகிறாரு இந்த நிகழ்ச்சியில. அவருக்கு வந்து நம்ம தயாரிப்பாளர் ஒரு சின்ன மரியாதை செலுத்துவார்.
நன்றி சார். தாமோதரன் சார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முதல் முறையாக எனக்கு மிலன் என் குருநாதருக்கு வணக்கம் சொல்கிறேன். எனக்கு வாய்ப்பு தந்த என் நண்பன் மார்க்கஸ், டைரக்டர் ரமேஷ் சார் அவர்களுக்கும், பத்மேஷ் சார், கேமரா சார் அவர்களும் எனக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. அடுத்த ப்ரொடியூஸ் ஆர்டிஸ்ட் ஃபிலிம் ஃபேக்டரி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சார் நம்ம எடிட்டர் பக்கத்தில் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் உடனே முடிச்சாரு. அந்த வைப்பு தான் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் அடுத்தபடியாக வந்து ஒரு சின்ன ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது எனக்கு கூட பார்க்குற உங்களுக்குமே அப்படிதான் இருக்கும். ஒரு நல்ல த்ரில்லர் படத்துல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீரம் படத்துல அஜித் சார் கூட ஒரு குட்டி குழந்தைய வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எல்லாரும் பார்த்துருக்கோம்ல ஆக்சுவலாக வீரம் படம். அதுல வந்து ஒளிஞ்சாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேம் விளையாடுவாங்க. அந்த கேம்ல பார்த்த அந்த குழந்தை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பொண்ணா நம்ம முன்னாடி வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ யுவினா அவர்களை பேசுமாறு நான் மேலே கேட்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாரும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நீங்கள் சின்ன குழந்தையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போது ஐ திங்க் ஒரு காலேஜ் கேர்ள் ரோலில் நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இப்போது வளர்கிறப்போ ஃபார் ஈச் ஏஜ் அதுக்கேற்ற மாதிரியான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ த ரைட் ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் அது ரொம்ப ரைட்டாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த படத்தில் பண்ணியிருக்க ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். என்னோட டைரக்டர் சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Cameraman sir and our producer sir, Nutty sir, thank you so much. Yeah, thank you. அடுத்ததாக இந்த படத்துடைய இசையமைப்பாளர். என்னைக்குமே வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் படம், ஒரு த்ரில்லர் படத்துல வந்து மியூசிக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நமக்கு வந்து ஆடியன்ஸா வரும், நமக்கும் தனிப்பட்ட முறையில் வரும். பட் அப்படி இருந்தாலுமே மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு எந்த படமா இருந்தாலும், எந்த ஜானர் மூவியா இருந்தாலுமே. ஸோ இந்த படத்துல வந்து நம்ம ட்ரெய்லர் நீங்க பார்க்கும்போது சரி, இப்போ நீங்க ரிலீஸ் ஆன சாங்கை பார்க்கும்போது சரி, உங்க எல்லாருக்குமே தோணிருக்கும் இந்த மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் தான் நம்ம கூட இணைய போறாரு. குணா பாலசுப்ரமணியம் அவர்கள் பேசுவாங்க. அமைதி கிடைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆல்சோ எல்லாம் இங்கே இருக்கிற கெஸ்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். நான் இது வரைக்கும் ஒரு 9 படம் பண்ணிட்டேன். பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ஸோ அதாவது ஃப்ளோ இல்லைன்னா தப்பான வச்சுக்காதீங்க. இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ரமேஷ் சார் கூட ஒர்க் பண்ணது ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம். ஆக்சுவலாக அவரோட ஒரு இன்புட்ஸும் நிறையா இருந்தது. ப்ளஸ் ப்ரொடியூசர் சார் திருமால் சார், அவரும் அப்பப்போ எங்கள் கூட ஃபோனில் கனெக்ஷன்லேயே இருப்பார். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலியாக யுனைட் ஆகி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. அண்ட் ஆல்சோ இந்த படம் பார்க்கும்போது மியூசிக்கலாக இந்த படத்துக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. மியூசிக் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இந்த படத்துக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. எஸ்பெஷலி எடிட்டிங், ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக சார் பண்ணியிருக்காரு. அவர் எதுவுமே சொல்லலை, பட் ஆர்ட் ஒர்க் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு. ப்ளஸ் எடிட்டிங், மியூசிக் ஆஃப்கோர்ஸ். ஸோ எல்லாருமே எங்களோட இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டி சார், அருண் பாண்டியன் சார், ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த படத்துல மறுபடியும் ஒரு நெகட்டிவ் ரோல்ல ப்ளே பண்ணியிருக்கிற ரோஷன் அவர்களை பேசுமாறு வைக்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் போனால் இந்த படத்தில் ஒரு 8-9 டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரமேஷ் சாருக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் எதுக்குனால ஓடுமோ இல்லையோ, அவரோட நல்ல மனசுக்காக, இந்த டீம் போட்ட எஃபர்ட்டுக்காக, அண்ட் ரமேஷ் சார் மட்டும் இல்லை, சினிமாட்டோகிராஃபர் பத்மேஷ் சார் அண்ட்
கோ டைரக்டர்ல இருந்து நம்ம சலீம் சார்ல இருந்து ஸ்ரீதர்ல இருந்து எல்லாருமே இந்த படத்துக்கு வந்துட்டு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக ஒரு நாளும் வந்துட்டு எனக்கு நட்டி சார் கூட தான் காம்பினேஷன் அதிகமாக இருந்துச்சு. நான் நடிக்கிறேனோ இல்லையோ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம் கூட அவர் நடிக்கிறத பார்த்துட்டு அதில் ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு தான் பார்த்துருந்தேன். ஏன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். நான் லைவ்ல பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருந்துச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு நம்புகிறோம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் this whole team for giving me this opportunity and of course inviting me for this press meet. Thank you. இந்த படத்துடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மார்க்கஸ் அவர்களை பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த என்டையர் ஈவெண்ட்டும் சரி, இந்த படம் நடக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாவா இருக்காரு அவரே. ஸோ அவரு நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நம்ம கிட்ட பேசுவார். மார்க்கஸ் அவர்கள் அது பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மீடியாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறைய சொல்லலாம். எழுதணும்னா இதை பற்றி ஒரு புக்கே நான் போடலாம். ஏன்னு சொன்னால் இந்த படம் வந்து ஒரு 24 நாளில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் பேசும்போது சின்ன பட்ஜெட் தான் ஆரம்பிச்சு, சின்ன பட்ஜெட் படம் தான் இது அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் பேசி எல்லாம் கொண்டு வரும்போது எல்லாத்தையும் நான் சொல்லலை. இது 9 to 9 கால் ஷீட்டுன்னே சொல்லலை. எல்லாத்தையும் நான் வந்து இது வந்து ஒரு சின்ன படம்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணா ரமேஷ் சார்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாரு. பேசுகிறதெல்லாம் பேசினேன், இவ்வளோ கம்மியாலாம் என்கிட்ட பேசினேன். கடைசியில் என்னை 9 to 9 வந்து சீரியலோட பயங்கரமாக என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நான் 2 பேருக்கு சொல்லணும். டைரக்டர் அண்ட் கேமராமேன் அவங்கள மாதிரி ஸ்பீடாக ஒர்க் பண்ணலன்னா இந்த படம் அந்த 24 நாளில் எங்களால் முடிஞ்சிருக்க முடியாது. பட்ஜெட்லேயே எங்களால் எடுக்கப்பட்ட ஒரு படம். கம்ப்ளீட் ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்தது எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த 24 days கண்டினியூஸாக பண்ணிட்டு யாருக்காச்சும் உடம்பு சரியாமலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆயிருந்தாலும் எனக்கு அதுதான் ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் ஒர்க் பண்ண எல்லா ஏடிஸு, மேனேஜர் செல்வம் அண்ணன், பாபு அண்ணன், இவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டைரக்டர் ரமேஷ் மூலியமாக தான் வந்துச்சு. நானும் ரமேஷும் ஜில்லாவில் ஒர்க் பண்ணோம். அதுலேருந்து நண்பர்கள். அப்போ அவர் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் புதுசாக படம் பண்ண வர்றாரு, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் 2 நண்பர்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கும், திருமால் சார் அண்ட் ஜெயபாண்டி சார். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக இந்த டைரக்டர் சலீம் சார் அண்ட் மணிபாஸ்கர் சார் அவங்க பிளானிங் போட்டு அவங்க என்ன ஷெட்யூல் போட்டு கொடுத்தாங்களோ அதில் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு எல்லாமே நன்றி. இன்னொன்று முக்கியமாக சொல்ல போனோம்னா மற்ற டெக்னீஷியன் சொல்லணும். ஏன்னு சொன்னால் டைரக்டரே வந்து கட்டு தான் எடுப்பார். ஒரு சீன் முடிகிறதுக்குள்ளே கரெக்டாக அந்த கேப் கொடுத்து கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் எடிட்டர் கிட்ட எல்லாம் ஃபுட்டேஜ் போகும்போது என்ன தலைவா நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கலான்னு நினச்சிங்க, எனக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டாரு, இதில் நான் என்ன கட் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு இது பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து எனக்கு ஃபுல்லாக ஒரு ஜாம் பேக்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா அதுக்கு நான் எடிட்டரை சொல்லணும். அவங்க வந்து ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த படத்தை ஒரு இன்னொரு 100% இன்க்ரீஸ் கொண்டு போனது மியூசிக் அண்ட் சவுண்ட். அதை மறக்கவே முடியாது. குணா வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக மியூசிக் போட்டிருக்காரு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடுத்த எனி பெரிய படத்துக்கு கண்டிப்பாக அவர் ஹயர் பண்ணுவாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் இன்னும் நிறையா மியூசிக் பண்ணுவார். அதுக்கு நான் வாழ்த்துறேன் அவரை. அதில் இதுக்கு முக்கியமாக வந்து நான் வந்து சவுண்ட்லேயும் சொன்னேன். ரஷீத் குட் லக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர். இந்த படத்துக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்கணுமோ அவரே வந்து நிறைய இன்புட் கொடுப்பார். அவர் ஃபீல்டே இல்லாட்டினாலும் சார் இதை கொஞ்சம் பண்ண சொல்லுங்கள் சார், இந்த மியூசிக்கில் இதை கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாத்துலேயும் இன்புட் கொடுப்பாரு. அவ்வளோ இன்வால்வ்டாக இந்த படத்துக்கு ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் முக்கியமாக நான் சொல்லணும்னா உதயகுமார் அண்ணா மிக்சிங் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சோஷியல் காஸாக இருக்கும் எல்லாருக்கும். இது வந்து மற்ற படமே நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது இன்னொரு கடந்து வர ஒரு சின்ன படம்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து மக்கள் பார்த்துட்டாங்கன்னா இது ஒரு பெரிய படமாக இருக்கும். மக்கள் பார்க்க வைக்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் தான் மக்களை பார்க்க வைக்க வரணும். கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ரெஸ் ஷோவில் படத்தை பார்த்துட்டு நீங்களும் என்கிட்ட பேசுனீங்க இதை பற்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார். முதல்ல இந்த விழா அமைக்கும் போது நான் சொன்ன மாதிரி என்னைக்குமே வந்து பிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. மக்கள் கிட்ட கொண்டு போய் நல்ல கதைகளையும் கட்டத்தை சேர்க்கிறதுல அதில்